மரணத்திற்குப் பிறகு உங்கள் இதயத்தை ஒரு தராசில் வைத்து எடை போடுகிறார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் இதை உண்மை என்று நம்பினார்கள். அந்த தராசை கையாண்ட கடவுளின் பெயர் அனூபிஸ். இன்று நாம் பார்க்கப் போவது பண்டைய எகிப்திய நாகரீகத்தின் மிக முக்கியமான கடவுள்களில் ஒருவரான அனூபிஸ் பற்றி. இவர் நரி தலையும் மனித உடலும் கொண்டவர். ஆனால் இவரின் வேலை என்ன தெரியுமா? மரணத்திற்குப் பிறகு ஆன்மாக்களை பாதுகாப்பது, மம்மிஃபிகேஷன் செயல்முறையை வழி நடத்துவது, இறந்தவர்களை நியாய தீர்ப்புக்கு அழைத்துச் செல்வது. இவர் எகிப்தியர்களுக்கு மரணத்தின் காவலன். ஒரு சுவாரஸ்யமான கேள்வி: ஏன் எகிப்தியர்கள் மரண கடவுளுக்கு நரிமுகத்தை கொடுத்தார்கள்? வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி பதில் எளிது. பண்டைய எகிப்தில் நரிகள் பாலைவன கல்லறைகளுக்கு அருகில் அலைந்து திரிந்தன. சில நேரங்களில் புதைக்கப்பட்ட உடல்களை தோண்டி எடுத்துவிடும். இதனால் பயந்த எகிப்தியர்கள் ஒரு புத்திசாலித்தனமான வழியை கண்டுபிடித்தார்கள். நரியையே இறந்தவர்களின் பாதுகாவலனாக மாற்றிவிட்டார்கள். நீ எங்கள் உடல்களை எடுக்காதே, ஏனென்றால் நீயே இப்போது அவற்றை காப்பாற்றும் கடவுள் என்று நம்பினார்கள். அனூபிஸை புரிந்து கொள்ள முதலில் ஒரு பழைய கதையை சொல்ல வேண்டும். ஒசைரிஸ் எகிப்தின் முதல் மன்னன், இறப்பு மற்றும் மறுமலர்ச்சியின் கடவுள். அவரது சகோதரன் செட் பொறாமையால் எரிந்தான். செட் ஒசைரிஸை கொன்று அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி எகிப்து முழுவதும் சிதறடித்தான். இங்கேதான் அனூபிஸ் வரலாற்றில் நுழைகிறார். சில பதிவுகளின்படி அனூபிஸ் ஒசைரிஸின் மகன், மற்ற சில பதிவுகளின்படி அவர் ஒசைரிஸின் உண்மையுள்ள பாதுகாவலன். அனூபிஸ் சிதறிய அந்த உடல் பாகங்களை ஒன்று சேர்த்தார். உலகின் முதல் மம்மி அதுவே. இதனால்தான் இன்றும் அனூபிஸ் மம்மிஃபிகேஷன் கடவுளாக கருதப்படுகிறார். இப்போது அனூபிஸின் மிக பிரபலமான வேலைக்கு வருவோம். எகிப்தியர்கள் நம்பினார்கள், நீங்கள் இறந்த பிறகு உங்கள் ஆன்மா ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் செல்லப்படும். அங்கே ஒரு தராசு இருக்கும். ஒரு பக்கத்தில் உங்கள் இதயம் வைக்கப்படும், மறுபக்கத்தில் மாட் என்ற தெய்வத்தின் இறகு வைக்கப்படும். அது சத்தியம், நீதி, சமநிலையின் சின்னம். இந்த தராசை கையாள்பவர் அனூபிஸ். உங்கள் இதயம் இறகை விட கனமாக இருந்தால், அதாவது நீங்கள் வாழ்க்கையில் தீமை செய்திருந்தால், அம்மித் என்ற பயங்கர அரக்கி, முதலை தலை, சிங்க உடல், நீர் யானை கால்கள் கொண்டவள் உங்கள் இதயத்தை உடனே விழுங்கிவிடுவாள். அப்போது உங்கள் ஆன்மா என்றென்றும் அழிந்துவிடும், மறுமையே கிடையாது. ஆனால் உங்கள் இதயம் இறகை விட இலகுவாக இருந்தால், நீங்கள் நல்லவராக வாழ்ந்திருந்தால், அனூபிஸ் உங்களை ஒசைரிஸின் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார். இந்த நம்பிக்கை வெறும் பழங்கால கதை மட்டுமல்ல. இதன் மையக்கருத்து என்ன தெரியுமா? உங்கள் செயல்கள்தான் உங்கள் மறுமையை தீர்மானிக்கும். இது இன்றைய பல மதங்களிலும் நாம் பார்க்கும் ஒரு கருத்து. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீமை செய்தால் விளைவு அனுபவிக்க வேண்டும். அனூபிஸ் இன்றும் திரைப்படங்கள், விளையாட்டுகள் மற்றும் பாப் கலாச்சாரத்தில் தொடர்ந்து தோன்றுகிறார். ஏனெனில் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கருத்து நீதி, சமநிலை, மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்ற மனித பயம். இது எல்லா காலத்திற்கும் பொருந்தும். அனூபிஸ் வெறும் ஒரு நரிமுகம் கொண்ட கடவுள் அல்ல. அவர் மரணத்திற்கு பின் இருக்கும் நியாயத்தின் சின்னம். அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது மாட் பற்றி. சத்தியத்தையும் நீதியையும் காக்கும் தெய்வம். அவள் இல்லாமல் அனூபிஸின் தராசுக்கு அர்த்தமே இல்லை. உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உலக புராண கதைகள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி.